மலேசியாவுக்கும் சீனாவுக்கும் என்னதான் பிரச்சனை? ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா அவ்வளவு முக்கியமான இடமா? மலேசியாவிடமிருந்து தூரம் செல்ல செல்ல சீனா பாகிஸ்தான் பக்கம் நெருங்கி நெருங்கி வந்தது. அதனுடைய காரணம் என்ன? ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்காவை விட்டால் அடுத்ததா தாய்லாந்துல இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரைட், ஒரு நீர்முனை, அப்படி இல்லைன்னா ஜலசந்தியை அமைப்பதற்கான முயற்சியில் சீனா ஈடுபட்டிருக்கிறதா? அதனுடைய காரணம் என்ன? இப்படி பல்வேறுமான டீடைல்ஸ் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். விக்கிவாக்ஸ் தமிழ் பொக்கிஷத்தினுடைய ஆங்கில சேனல் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதில் ஒரு டப்பிங் வீடியோ தான் போட்டிருந்தோம். நான் முதல்ல எனக்கு தெரியும் இது ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தான், டப்பிங் வீடியோ அவ்வளோ நல்லா இருக்காது, வாய்ஸும் அதே மாதிரி வேறொரு நண்பர் லாக்டவுனில் இருக்கிறதுனால அவர் அங்கேருந்து எனக்கு வாய்ஸ் அனுப்பி விடுறார், நம்ம எடிட் பண்ணுறோம், அது கண்டிப்பாக சிங்க் ஆகாதுன்னு தெரியும். இனி வரப்போகிற வீடியோ எல்லாமே கண்டென்ட் மட்டும்தான் இருக்க போகுது. அந்த கண்டென்ட்டில் அதுக்கான ப்ரூஃப் மட்டுமே அதிக அளவு காண்பிக்க போகிறோம். முகம் என்பது அந்த இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் வராது. அதே மாதிரி மலையாளத்தில் வேறொரு சேனல் வரப்போகுது, அதுலேயும் இந்த கண்டென்ட் மட்டும்தான் இருக்குமே தவிர எந்த விதமான முகங்களோ இல்லாட்டி யாருடைய தோற்றமோ அங்கே இருக்காது. ஃபுல்லாக ப்ரூஃப் மட்டுமே அங்கே வச்சு பார்க்க போகிறோம். நிச்சயமாக நம்ம எதிர்பார்ப்பதை விட விக்கிவாக்ஸ் நிறைய நபர்களை சென்றடையும் என்று சொல்லலாம். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு, அதான விக்கிவாக்ஸ் அப்படின்னு சொன்னா விக்கி லீக்ஸ், விக்கிபீடியா, அதுலேருந்து விக்கியும், அதே மாதிரி என் பெயர் அங்கே வருவதற்காக விக்கி என்பதும். வாக்ஸ் அப்படின்னா வாய்ஸ், அதில் வாய்ஸ் மட்டும்தான் வரப்போகுது, வெறும் சப்தம் மட்டுமே வரப்போகிறது என்பதை சிம்பாலிக்காக காண்பிப்பதற்காகத்தான் விக்கிவாக்ஸ் அப்படிங்கிற பெயர் சூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததா இந்த ஒரு பதிவு பார்க்கும்போது இந்த ஒரு பதிவின் ஆங்கில பதிப்பும் நாளை விக்கிவாக்ஸில் வந்துவிடும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது மலேசியா சீனா தான். ஏன்னா சீனா எல்லாருக்குமே நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். நேற்றைய ஒரு ப்ரூஃப் காண்பிக்கும் போது பிலிப்பைன்ஸ் பிரம்மோஸ் ஏவுகணை வாங்கல ப்ரோ, இந்தோனேஷியா தான் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி பேக்ரவுண்டில் இமேஜ் காண்பிக்கிறது, அதை நீங்கள் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்தோனேஷியாவும் பிலிப்பைன்ஸும் பிரம்மோஸ் ஏவுகணை வாங்குவதற்கு தயாராகி கொண்டுதான் இருக்கின்றன. பிலிப்பைன்ஸ் நம்ம பார்த்தோம், பிலிப்பைன்ஸுக்கும் சீனாவுக்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஆனால் இந்தோனேஷியாவுக்கும் அதே ஒரு பிரச்சனை தான். நட்டுனா அப்படிங்கிற ஒரு ஐலண்டை பற்றி பார்த்தோம் பாருங்க, அதை மறுபடியும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நட்டுனா ஐலண்ட் இப்போது யார் சொந்தம் கொண்டாடுகிறார்கள்? இந்தோனேஷியா. ஆனால் அது என்னுடையது அப்படின்னு சொல்லி சீனா கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கும் ஒரு நிலப்பரப்பை அவர்களுடைய சொந்தமாக கொண்டாடுகிறார்கள் சீனர்கள். இதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்கு. குறிப்பாக ஒரே ஒரு காரணம் தான் மலேசியா. ஸோ இந்த பதிவு ஃபுல்லாக ஒரு மேப்பை வச்சு மட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேப்பை பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் பார்ப்பது தான் நட்டுனா ஐலண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் இருப்பது இரண்டுமே மலேசியா தான். மலேசியாவை பொறுத்த வரைக்கும் 2 பாகங்களில் இருப்பதால் அந்த கடல் பகுதி முழுவதுமாக மலேசியாவின் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. ஸோ மலேசியாவின் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததான் மலாக்கா ஸ்ட்ரைட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கான்னு சொல்லுவாங்க. சீனாவினுடைய 80% கச்சா எண்ணெய் எது வழியாகத்தான் செல்கிறது? இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா வழியாகத்தான் செல்கிறது. வேர்ல்டு லெவலில் பார்க்க போனால் 25%, உலக அளவில் 25% வாணிபம் என்பது இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா வழியாகத்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ மலேசியா அதிக அளவு செல்வமிக்க ஒரு காரணமாக மாறுவதற்கு இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா ஒரு காரணம் என்று சொல்லலாம். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்காவை நாங்கள் பூட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி மலேசியா பல நேரங்களில் சொல்வார்கள். ஏன்னா அது மலேசியாவின் கட்டுப்பாட்டுக்குள், கொஞ்சமாக இந்தோனேஷியாவின் கட்டுப்பாட்டுக்குள்ளும், அடுத்ததாக கொஞ்சம் சிங்கப்பூரினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் இருக்கிறது. கூடுதலாக அதை கண்ட்ரோல் பண்ணுறது யாரு தான்? மலேசியா தான். ஒரு காலத்தில், அதாவது 1947 இவங்க என்ன செய்யறாங்க, ஒரு மேப்பை காண்பித்து அதில் 11 டேஷ் லைனை வரைகிறார்கள் சீனர்கள். அதன் பிறகு 1950வது வருடம் 2 டேஷ் லைன் அப்படிங்கிறத அவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன செஞ்சிடறாங்க, அப்படியே அழிச்சிடுறாங்க. ஸோ 9 டேஷ் லைனாக நிற்கிறது. இந்த 9 டேஷ் லைனை பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த தென்சீன கடலில் 80% கடல் பரப்பை சீனா சொந்தம் கொண்டாடுகிறது அப்படிங்கிறத போன பதிவில் நம்ம பார்த்தோம். இதே ஒரு நிலைமையில் சீனா ஆக்கிரமித்துக் கொண்டே இருக்கும்போது பல்வேறு விதமான இடங்களில் அவங்க என்ன செய்யறாங்க, ஆர்டிபிஷியல் ஐலண்ட், செயற்கை தீவுகளை உருவாக்குகிறார்கள். கடந்த 11 வருடங்களில் மட்டும் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட இந்த தீவுகளை அமைக்கும் கப்பல்களை சீன அரசாங்கம் வாங்கி இருக்கிறது. அந்த கப்பல் எப்படி சொல்லுவாங்கன்னா ட்ரெட்ஜிங் ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 200க்கும் மேற்பட்ட இந்த ட்ரெட்ஜிங் ஷிப்பை வச்சு அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா நொடிக்கு நொடி அவங்களுடைய செயற்கை தீவை உருவாக்குகிறார்கள். எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கு, எப்படி இந்த செயற்கை தீவை உருவாக்குவது அப்படிங்கிறது தான். வேற எதுவுமே கிடையாதுங்க. இந்த ட்ரெட்ஜிங் ஷிப் அப்படிங்கிறத கடற்பரப்பில் கொண்டு விடுவாங்க. அப்படியே அங்கிருந்து ஒரு குழாய் கீழே போகும். கீழே போய் கடலுக்கு அடியில் இருக்கும் தரைப்பகுதிக்கு செல்லும். தரைப்பகுதியில் இருக்கும் மண், ஒரு பக்கத்தில் இருக்கிற மண்ணை அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி கொண்டு வந்து வேறொரு பக்கத்தில் குவித்து கொண்டே இருப்பார்கள். இப்படி குவிக்க குவிக்க ஒரு பக்கம் பள்ளமாகி கொண்டே இருக்கும், இன்னொரு பக்கம் ஒரு தீவு உருவாகும்.
இதற்காகத்தான் இந்த கப்பல்கள் எல்லாமே பயன்படுத்தப்படுகிறது. சொல்லப்போனா உலக அளவில் இந்த ஆர்டிபிஷியல் தீவுகளை உருவாக்கும் கப்பலை அதிகமாக கொண்டிருக்கும் நாடும் சீனா தான். இன்னும் வரப்போகும் 10 வருடங்களில் அதிக அளவு செயற்கை தீவை நாங்கள் உருவாக்கி விடுவோம் என்றும் அறிவித்திருக்கிறார்கள். ஏன் இந்த செயற்கை தீவை உருவாக்குகிறார்கள் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும்ல. வேற எதுவுமே கிடையாது. அந்த நிலப்பரப்பில் இருந்து 200 கடல் மைல் தூரத்தில் இருக்கும் எல்லாமே என்னுடைய நிலப்பரப்பு என்று சொல்வதற்காகத்தான். சோ இந்த தென்சீன கடலில் இருக்கும் மிக முக்கியமான 2 தீவு கூட்டங்களை பற்றி பார்க்க வேண்டும். அதை இரண்டா பிரிக்கலாம். ஒன்னு அப்படின்னு சொல்லும்போது பாரசெல்ஸ் ஐலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு ஸ்பார்ட்லி ஐலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாரசெல் ஐலண்டை யாரெல்லாம் சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா சீனா, தைவான், வியட்நாம் போன்ற நாடுகள் சொந்தம் கொண்டாடுகிறார்கள். இந்த ஸ்பார்ட்லி அப்படிங்கிற ஒரு ஐலண்டை பார்த்தோம் பாருங்க, ஒரு தீவு கூட்டம். அதை யாரெல்லாம் சொந்தம் கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா தைவான், வியட்நாம், பிலிப்பைன்ஸ், சீனா, மலேசியா. சோ இந்த இடத்துலயும் மலேசியா வருகிறது. இந்த ஸ்பார்ட்லி ஐலண்ட் அப்படிங்கிறது தான். பொதுவாக நீங்க தென்சீன கடலில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தாலே இந்த ஸ்பார்ட்லி ஐலண்ட் தான் உங்களுடைய கண் முன்னாடி வரும். ஸோ இந்த ஸ்பார்ட்லி ஐலாண்டுக்கு கொஞ்சம் அந்த தூரம் இருக்கிறது தான் நட்டுனா ஐலாண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த நட்டுனா ஐலாண்ட் கரெக்டாக நடுப்பகுதியில் இருக்கு. 2 மலேசியா இருக்குன்னு சொன்ன பாருங்க, அதற்கு 2க்கும் நடுவில் இருப்பதால் அந்த இடத்துல சீனா ஆர்மி பவரை கொண்டு வந்துட்டாங்க. இல்லாட்டி அந்த தீவை அவர்கள் சொந்தம் கொண்டாடி விட்டார்கள் என்றால் அவர்களுடைய ஆர்மி பவர் செயற்கை தீவுகளை அவர்களால் உருவாக்க முடியும். அப்படி உருவாக்கி விட்டார்கள் என்றால் மலேசியாவை அவங்களுடைய நடுப்பகுதியில் இருந்தே அவர்களால் சீனர்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்காவை நீ மூடிடுவே அப்படின்னு சொன்னா உன்னுடைய எதிரி நாடாக நான் மாறி விடுவேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவா? சீன அரசாங்கம் சொல்லும். ஒன் பெல்ட் ஒன் ரோட் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ்ல சீனா பல நாடுகளில் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஆனா ஒரு தொகையை வைத்து நம்ம ஒரு ஷார்ட் பண்ணோம்னா அதிகமாக தொகை எந்த ஒரு நாட்டில் செலவழிக்கப்படுகிறது, ஒரு ப்ராஜெக்டுக்காக செலவழிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டால் முதலிடத்தில் இருப்பது ரஷ்யா. ஸோ ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடையே அதிக அளவு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக இருந்தது மலேசியா தான். மலேசியாவில் தான் கூடுதலாக அவங்களுடைய ஒரு ப்ராஜெக்டுக்கான பணம் என்பது செலவழிக்கப்பட்டது, சீனர்களுடைய பணம். ஸோ அப்போவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் மலேசியா எந்த அளவுக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்று. ஒரு கட்டத்தில் மலேசியாவினுடைய அரசாங்கம் இல்லாட்டி அவங்களுடைய அந்த அரசியல் அமைப்பில் பலவிதமான பிரச்சனைகள் வருது. அங்கே அரசியல் மாற்றம் வருவதற்கு காரணமாக இருந்தது ஒரே ஒரு ஊழல் தான், 1MDB ஊழல் அப்படின்னு சொல்லுவாங்க. நஜீப் அவர்கள் செய்த ஊழல் தான் 1MDB ஊழல். மகதீர் முகமது அவர்கள் மறுபடியும் ஆட்சி பொறுப்பில் வருவதற்கு தகுந்தது போல ஒரு சிச்சுவேஷன் அமைத்து கொடுத்ததும் அந்த 1MDB அப்படிங்கிற ஊழல் தான். இந்த ஊழலில் நஜீப் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். 1 பில்லியனுக்கான அமெரிக்க டாலரை அவங்களுடைய சொந்த செலவுக்காக அவர்கள் மாற்றிவிட்டார்கள் அப்படின்னு சொல்ற பெரிய குற்றச்சாட்டு எல்லாமே நஜீப் அவர்கள் மீது வைக்கப்படுகிறது. நஜீப் அவர்கள் என்ன சொல்றாரு? இந்த பணம் எங்கிருந்து வந்ததுன்னு தெரியாது, ஆனா கண்டிப்பா எனக்கு யாரோ கிஃப்ட் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி 1 பில்லியன் அமெரிக்க டாலர் அங்கே யாராவது கிஃப்ட் போட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பலவிதமான பிரச்சனைகள் அங்கே எழும்புகிறது. ஸோ இந்த பிரச்சனைக்கு மத்தியில் அங்கே ஒரு அரசியல் மாற்றம் வரும்போது ஒன் பெல்ட் ஒன் ரோடு இனிஷியேட்டிவ் வழியாக செய்த தேவையில்லாத ஒப்பந்தங்களை நாங்கள் ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்லி மகதீர் முகமது அவர்கள் என்ன சொல்றாரு? வாக்கு கொடுக்கிறார் மலேசிய மக்களுக்கு. அதே மாதிரி மகதீர் முகமது அவர்கள் அந்த தேர்தலில் வெற்றி பெறுகிறார்கள். பல விதமான கூட்டணிகள்லாம் வைத்து மலேசிய அரசியல் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்திருக்கோம். பார்க்காத நபர்கள் தயவு செஞ்சு அதை பார்த்துருங்க. ஸோ மகதீர் முகமது அவர்கள் வந்துட்டாங்க. வந்த உடனே அவர் சொல்ற ஒரே ஒரு விஷயம், தேவையில்லாமல் இருக்கிற ஒரு ECRL என்கிற ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, அந்த ப்ராஜெக்டை நான் ரத்து பண்றேன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார். ECRL ப்ராஜெக்ட் ஈஸ்ட் கோஸ்ட் ரயில் லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 25 பில்லியனுக்கு மேல ஒரே ஒரு ப்ராஜெக்டுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான் ECRL ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரயில் ரோடு அமைக்கிறது தான். ஸோ 25 பில்லியனுக்கு ஒரு ப்ராஜெக்டா? பல ப்ராஜெக்ட், கிட்டத்தட்ட 24 ப்ராஜெக்ட் சைன் ஆகியிருந்தது. ஸோ அவ்வளோ ப்ராஜெக்ட்டுக்கும் சேர்த்து மலேசிய அரசாங்கம் சீனாவுக்கு எவ்வளவு கடனாக கொடுக்க வேண்டும் என்று கேட்டால் 100 பில்லியனுக்கும் மேற்பட்ட தொகையை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. மகதீர் முகமது வந்து பேசுறாரு, ECRL ப்ராஜெக்ட்டுக்குலாம் 25 பில்லியன்லாம் என்னால் கொடுக்க முடியாது, கொஞ்சமாக குறைக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது கடைசியாக 12 பில்லியன் இல்லாட்டி 16 பில்லியனுக்கு நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க மலேசிய அரசாங்கமும் சீன அரசாங்கமும். இந்த சீன அரசாங்கம் இப்படி முடிவுக்கு வருவதற்கு வேறொரு காரணமும் இருக்கு. 1MDB அப்படிங்கிற ஒரு ஊழல் நடந்தது பார்த்தோம்ல, அந்த 1MDB-னுடைய அசட்ஸ் இருக்கு பாருங்க, யாருமே வாங்க ஆளே கிடையாது. ஊழல் சொத்து அப்படின்னு சொல்லி இருந்த அசட்ஸ் எல்லாத்தையுமே யார் வாங்கி குவிக்கிறாங்க? மலேசியாவுக்குள்ள நீங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க, 1MDB-க்கு நிறைய அசட்டை வாங்கி குவித்தது சீன அரசாங்கம் தான். ஸோ அப்படி அந்த நஜீப் அவர்களையும் காப்பாற்றி விட்டு ஆளும் அரசாங்கத்தையும் காப்பாற்றுவதற்காக சீனா என்ன செய்யறாங்க? அவங்களுடைய பணத்தை அங்க தண்ணியா செலவழிக்கிறாங்க, அந்த தண்ணீர் வழிக்காக, அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்காக்காக. ஸோ இப்படி பணத்தை எல்லாமே செலவழித்து கடைசியாக அந்த ஒன் பெல்ட் ஒன் ரோடு இனிஷியேட்டிவ் வழியாக இருக்கும் அந்த ஒரு திட்டத்தை ECRL ப்ராஜெக்டையும் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, மெதுவாக ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்காங்க.
ஆனால் சீனாவுக்கு தெரியும் எப்போ வேணுமானாலும் மலேசியா மனம் மாறலாம், மனம் மாறினால் ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்காவை அவங்க க்ளோஸ் பண்ணலாம். அப்படி க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா சீனாவுக்கு வர வேண்டிய 80% எண்ணெய் என்பது வராது. இதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ரூட்டை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பலவிதமான ரூட்டை அவங்க என்ன செய்யறாங்க, ஆராய்ச்சி பண்றாங்க. அப்படி அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்காக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற இந்தோனேஷியாவில் சுண்டா ஸ்ட்ரைட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைட் இருக்கு, ஒரு ஜலசந்தி இருக்கு, ஒரு நீர்முனை இருக்கிறது. அந்த சுண்டா ஸ்ட்ரைட் வழியாக நம்முடைய கப்பலை செயல்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சீன அரசாங்கம் செயல்படுத்தி பார்க்கிறது. ஆனால் அந்த சுண்டா ஸ்ட்ரைட் என்பது ரொம்பவே குறுகிய ஒரு வழி. அந்த குறுகிய வழியில் பெரிய கப்பல் எல்லாமே வர முடியாது. ஸோ சுண்டா ஸ்ட்ரைட்டை என்ன செய்ய முடியாது, அவங்களுக்கு தேவையான அளவுக்கு பயன்படுத்த முடியாது. மறுபடியும் அவங்களுக்கு எதுதான் தேவைப்படுது, இந்த மலாக்கா ஸ்ட்ரைட் என்பதுதான் தேவைப்படுகிறது. மலாக்கா ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லும்போது பசிபிக் பெருங்கடலையும் இந்திய பெருங்கடலையும் ஒன்றிணைக்கும் ஒரு சிறிய ஒரு பகுதி. அது வழியா வந்தா ஈஸியா எங்க இருந்து எங்க வந்துடலாம், இந்திய பெருங்கடலில் இருந்து பசிபிக் பெருங்கடலுக்கு வந்துடலாம். ஸோ இன்னொரு ரூட் இருக்கு, தாய்லாந்து வழியாக செல்லலாம் அப்படிங்கிறது தான். ஆனால் அங்கே ஸ்ட்ரைட் இப்படி ஒரு ஜலசந்தி இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை, சீனா ஏற்படுத்தினால்தான் உண்டு. அந்த இடத்தின் பெயர் கிரா இஸ்துமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வேணா போய் சர்ச் பண்ணி பாருங்களேன். இந்த கிரா இஸ்துமஸ் அப்படின்னு சொன்னா தாய்லாந்துல இருக்கிற ஒரு குறுகிய ஒரு பரப்பு, ஒரு நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்பு மட்டும் சீனாவுக்கு கிடைத்து விட்டது என்றால் ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா சீனாவுக்கு தேவையே இல்லை. மலேசியாவினுடைய அந்த வாணிபம் இல்லாட்டி அவங்களுடைய சொத்து, அவங்களுடைய எல்லா விதமான பணம் அப்படியே ஸ்டாப் ஆயிரும். இந்த தாய்லாந்து மட்டும் இந்த கிரா இஸ்துமஸை சீனாவுக்கு விட்டு கொடுத்துட்டாங்கன்னா. ஆனால் தாய்லாந்துட்ட சீனாவினுடைய பலவிதமான அந்த போராட்டம் வீணாக போனது. தாய்லாந்துக்கு போதுமான அளவுக்கு பொருளாதாரம் எல்லாமே இருக்கு. சீனாவினுடைய ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாறுவதற்கு தாய்லாந்து தயாராக இல்லை. அதனால இந்த கிரா இஸ்துமஸ் இன்றளவும் சீனாவுக்கு கிடைக்காமல் இருக்கிறது. ஸோ சீனா வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ரூட் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது தான் பாகிஸ்தான் அவங்க கண்ணுக்கு தெரியுது. பாகிஸ்தான், அதாவது இவங்களுடைய எண்ணெய் வளம் எப்படி இருந்து வருகிறது, மத்திய கிழக்கு பகுதியிலிருந்து பாகிஸ்தான் வழியாக வந்து அப்படியே இந்திய பெருங்கடலில் வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கால இருந்து நேராக அவங்க சீனாவுக்கு செல்கிறது. ஸோ நேரடியாக ஏன் பாகிஸ்தான்லேருந்து அப்படியே ஒரு ரூட்டை போட்டு ஒரு பைப்லைனை போட்டு சீனாவுக்கு கொண்டு போயிட முடியாது, அங்கே ஒரு துறைமுகத்தை கொண்டு வந்தால் என்ன அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் பாகிஸ்தானுடைய குவாடர் துறைமுகத்தை சுற்றி வளைக்கிறார்கள் சீனர்கள். ஸோ பாகிஸ்தான் எப்படியாவது சீனாவுக்கு அடிமையாக மாற்ற வேண்டும். ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா எப்போது வேண்டுமானாலும் பூட்டப்படலாம். அப்படி மட்டும் ஒரு நிலைமை ஏற்பட்டால் பாகிஸ்தான் தான் அவங்களுக்கு கை கொடுக்கும் ஒரு தெய்வம். அதனால பாகிஸ்தானுக்கு எவ்வளோ கடன் வேணாலும் கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சீனா என்ன செய்யுது, கடன் மேல கடன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு கூட நீங்க பார்த்துக்கோங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பாகிஸ்தானை பார்த்து சொல்றாங்க, நீ லாக்டவுன் என்ன செய்யாத, அன்லாக் பண்ணாத, உன்னுடைய நாட்டில் கொரோனா வைரஸ் அதிக அளவு வந்து கொண்டே இருக்கிறது, உன்னுடைய பொருளாதாரத்தால் இதை சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு 15 பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் தாங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் ஒவ்வொரு நாடிடம் போய் கடன் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அப்படி அவங்களுடைய பொருளாதாரம் அதீத மந்த நிலைமையில் இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் சீனா அவங்களுக்கு கொடுத்த கடன் தான். பாகிஸ்தானியர்கள் 70% அவங்களுடைய சம்பளத்தை, அவர்களுடைய வருமானத்தை சீனாவுக்கு வட்டி மட்டுமே கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த ஒரு நிலைமைக்கு பாகிஸ்தானை சீனா கொண்டு வந்தது. அந்த குவாடர் துறைமுகத்தை முழுவதுமாக அவங்க கைப்பற்றி விட்டார்கள். இப்போ நீங்க பாருங்க, அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா, அந்த பிளாக் கலர் கோடு இருக்கு பாருங்க, அந்த பிளாக் கலர் கோட்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது என்றால் நேராக குவாடர் போர்ட் வழியாக அப்படியே இஸ்லாமாபாத்துக்கு கொண்டு போய் அவங்க சீனாவுக்கு அந்த எண்ணெய் வளத்தை கொண்டு சென்று விடுவார்கள். இதுதான் சீனாவினுடைய மிக முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதுக்கு சீனாவுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு. பாகிஸ்தானில் இருக்கிற தீவிரவாதிகள் வழியாக அந்த எண்ணெய் குழாய்க்கு, பைப்லைனுக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாது. வேறு பல நாடுகளுடைய பிரச்சனைகளும் அங்கே வருகிறது. இப்படி பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு. இந்த 2 ரூட் மட்டும்தானா அப்படின்னு கேட்டா இல்ல. சீனா அடுத்ததா எய்ம் பண்ணி இருக்கிற வேறு சில நாடுகள் இருக்கு. குறிப்பா நம்ம மியான்மரை பார்த்தோம். கடந்த 2 பதிவுகளும் மியான்மரை மையப்படுத்தி இருந்தது. அந்த மியான்மரை மையப்படுத்தி வேறொரு ரூட்டையும் சீனர்கள் சுலபமாக அவர்களுடைய திட்டத்தை தீட்டி வருகிறார்கள். அது என்ன? அடுத்ததா பல நாடுகள் இந்த சீனாவை எதிர்ப்பதற்கு இவ்வளோ ரீசன் தான் காரணமா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கா? குறிப்பாக இப்போ ஆப்பிரிக்காவில் இல்லாட்டி வேற ஏதாவது நாடு, பாகிஸ்தானில், இந்த மாதிரியான பல நாடுகளில் சீனாவுக்கு எதிர்ப்பு வருமா வராதா இந்த கொரோனா வைரஸ் சீசனுக்கு பிறகு? இதை வேறொரு பதிவாக பார்த்து விடலாம். இந்த ஒரு பதிவை பற்றியுள்ள உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நான் மறுபடியும் சொல்கிறேன், விக்கிவாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம மொழி இல்லாத வேற்று மொழியில் இருப்பவர்களுக்கும் புரிந்து கொள்வதற்காக மட்டுமே தவிர அங்கேயும் போய் நான் ஷைன் பண்ணணும், இல்லாட்டி நான் பெரிய ஸ்டாராக மாறணும் அப்படிங்கிறதுக்காகலாம் கிடையாது. பணம் சம்பாதிக்கணும், அதெல்லாம் இல்லவே இல்லை. நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போய் சென்றடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக ஆங்கிலம் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுகிறது. அவ்வளோதான். பல நண்பர்களுடைய கோரிக்கைக்கு இணங்க தான் ஆங்கில சேனல் அப்படிங்கிறத நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய சப்போர்ட் அதுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பட்சம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.